1 யோவான் 2:17 சொல்கிறது, உலகமும் அதன் இச்சையும் அழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான். உலகமும் அதன் இச்சைகளும். என் அன்புக்குரியவர்களே, இந்த இச்சை எங்கே தோன்றியது? தேவன் படைத்த ஆதாம் ஏவாள் மத்தியில் ஏதேன் தோட்டத்தில் பிறந்தது. 2 பேதுரு 1:4 பேதுரு அடிகள் கூறுகின்றார், இச்சையினால் உலகத்திற்கு வந்த கேடு என்று. ஆம், தேவன் ஆதாமை உண்டாக்கினார், ஏவாளை உண்டாக்கினார். நீங்கள் எல்லாவற்றையும் புசிக்கலாம் ஆதாம், நீ எல்லாவற்றையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியும் சக்தியை கொடுக்கும் இந்த மரத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்றார். ஆதியாகமம் 2:17. ஆனால் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்ட ஏவாள் ஆதியாகமம் 3:6 படி அதே கனியை உற்று பார்த்தாள். அது இச்சிக்கப்படத்தக்க மரமாய் இருந்தது. அந்த மரம் பறித்தாள், தானும் சாப்பிட்டாள், ஆதாமுக்கும் கொடுத்தாள். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தேவன் உலாவினார். இருவரையும் காணோம், மனம் கசந்து அழுதார். ஆதாமே, நீ எங்க இருக்கிறாய்? ஆதாமே, அந்த விருட்சத்தின் கனியை புசித்தாய். ஆடம், வேர் ஆர் யூ? ஐ மிஸ் யூ. ஒரே நொடியில் விழுந்து போன இச்சை. சில தினங்களுக்கு முன்பு வட இந்தியாவில் இருந்து ஒரு குடும்பத்தினர் வந்தார். அதில் அந்த குடும்பத்தின் தலைவியன் மனைவியிடம் அதிகம் குறைப்பட்டு கொண்டார். அம்மா, ஒரு நாள் ரொம்ப பல்லு வலி இருந்தது. எங்க பக்கத்து வீட்டில் இருந்தவங்க வந்து கஞ்சா மாதிரி ஒன்றை கொண்டு அந்த பல்லு வலி இருந்த இடத்துல வைத்தார். வலி சுகமாயிடுச்சு. ஆனால் அதன் பிறகு என்னால் அதை விடவே முடியவில்லை. தினமும் காலையில் எழுந்து அந்த கஞ்சாவை வாயிலே வைத்தால்தான் வேலை செய்ய முடிகிறது. ஐயோ, இந்த இச்சையை என்னால் விட முடியவில்லையே. ஜெர்மனி நாட்டிற்கு ஒரு விசை நாங்கள் போயிருந்தோம். பிராங்க்ஃபர்ட் என்ற நகரில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு காரில் என் நண்பர் எங்களை உட்கார வைத்து விட்டு அவர் வேலையாக உள்ளே போய்விட்டார். ரயிலில், ஒவ்வொரு ரயிலிலும் ஏராளமான மக்கள் கோட்டு சூட்டு அணிந்து வெளியே வருகிறார்கள். அந்த ஸ்டேஷனுக்கு எதிரே நமது ஊரில் தரையில் சாக்கை போட்டு விற்பனை செய்து கொண்டிருக்கும் வியாபாரிகளைப் போல வரிசையாக வியாபாரிகள், ஆண்களும் பெண்களும்